வணக்கம். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினார். பின்னர் அவர் கீழிறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் புதிர் போட்டது. வாஜ்புரம் என்ற நகரில் அரிசுவாமி என்ற ஓர் அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் அரசவையில் பணியாற்றி வந்தார். அவரும் அவர் மனைவியும் மிக்க மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். அவருக்கு சந்திராவதி என்ற ஒரு மகள் இருந்தால். அவள் பேரழகு வாய்ந்தவள், கல்வி கலை முதலியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றவள், சகல சாஸ்திரங்களிலும் நல்ல பயிற்சியும் தேர்ச்சியும் கொண்டவள். அரிசுவாமி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய எண்ணி தகுந்த மணமகனை தேடிக் கொண்டிருந்தார். அதை அறிந்த சந்திராவதி தனது தந்தையிடம், தந்தையை திருமணம் என்ற பெயரால் யாரோ ஒரு இளைஞரை மணந்து எல்லோரையும் போல் வாழ்க்கை நடத்த நான் விரும்பவில்லை. என்னுடைய அறிவு திறமைக்கேற்ப வீரம் ஞானம் ஆகியவற்றில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவரை தாங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு மனம் முடித்து வைத்தால் நான் மறுபேதும் சொல்லப் போவதில்லை என்று கூறினாள். அவளுடைய தந்தையும் மகளுடைய விருப்பத்துக்கேற்ப செயல்படுவதாக வாக்களித்தார். ஒரு நாள் தவசீலன் என்ற ஒரு இளைஞர் அரிசுவாமியை சந்தித்து தான் சந்திராவதியை மணக்க விரும்புவதாக சொன்னார். அரிசுவாமி தன் மகள் போடும் நிபந்தனையை அவருக்கு எடுத்துரைத்து, நீ எவ்வகையில் வல்லமை பெற்றவராக இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பித்து எனக்கும் திருப்தியாக இருந்தால் எனது மகளை உமக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் ஆட்சேபம் இல்லை என்று கூறினார். தவசீலன் உடனே வானத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தை தயார் செய்து அரிசுவாமியையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வானவீதியில் பறந்து உலகம் முழுவதையும் ஒரு சுற்று சுற்றி வந்து இறக்கிவிட்டார். தவசீலனுடைய சாதனை உண்மையிலேயே பிரம்மி பூட்டக்கூடியதாக இருந்ததால் அவருக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்து அன்றிலிருந்து 7வது நாளில் திருமணம் நடக்கும் என்று நிச்சயித்து விட்டார். மறுநாள் அரிசுவாமியின் மகன் தேவசுவாமியை சூரன் என்ற மற்றொரு இளைஞர் சந்தித்து அவருடைய சகோதரி சந்திராவதியை தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். சந்திராவதி சொல்லும் நிபந்தனையை தேவசுவாமி சூரனுக்கு சொல்லி, உன்னிடம் அமைந்திருக்கும் அற்புத சாமர்த்தியம் என்ன என்று கேட்டார். அதற்கு வீரன், அன்பரே, போர் முறையில் நல்ல தேர்ச்சியும் பயிற்சியும் பெற்றவர் நான். மேலும் வில்வித்தை, வாழ்வித்தை, சிலம்பப்போர், குத்துச்சண்டை, மட்போர் ஆகியவற்றில் எனக்கு நிகரானவர் உலகத்தில் கிடையாது என்று கூறி தனக்கு தெரிந்த சில வித்தைகளை செய்து காட்டினார். உண்மையிலேயே சூரனுடைய அந்த சாதனைகள் பரபரப்பூட்டக்கூடியதாகவும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருந்தன. மகிழ்ச்சி அடைந்த தேவசுவாமி தனது சகோதரி சந்திராவதியை அவருக்கு திருமணம் செய்து தருவதாக வாக்களித்தார். அவரும் திருமண நாளை நிச்சயித்தார். அவர் நிச்சயித்த திருமண நாள் அவருடைய தந்தை நிர்ணயித்த அதே நாளாக இருந்தது. ஞானி என்ற பெயருடைய ஒரு இளைஞர் சந்திராவதியின் அன்னையை தனியாக சந்தித்தார். சந்திராவதியை மணக்க விரும்புவதாக கேட்டுக்கொண்டார். எந்த விதத்தில் நீ திறமை பெற்றவராக விளங்குகிறாய் என்று சந்திராவதியின் அன்னை கேட்டால், அம்மா, நான் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் ஆகிய மூன்றையும் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறேன். நேற்று என்ன நடந்தது என்பதை பற்றியும், இன்று என்ன நடக்கிறது என்பதை பற்றியும், நாளை என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றியும் என்னால் மிக சரியாக கணித்து கூற முடியும். ஞானி சந்திராவதியின் தாயாருடைய கடந்த காலத்தில் நடைபெற்ற அவளுக்கு மட்டும் தெரிந்திருந்த பல நிகழ்ச்சிகளை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார். அதை கேட்டு மகிழ்ந்த சந்திராவதியின் தாயார் தன்னுடைய மகளை ஞானிக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டு திருமண தேதியும் நிச்சயித்தாள். அவள் நிச்சயித்த தேதியும் அவள் கணவர் அரிசுவாமியும் நிச்சயித்த அதே தேதியாக இருந்தது. மறுநாள் அரிசாமி, அவருடைய மனைவி, மகன் தேவசுவாமி ஆகிய மூவரும் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய போது சந்திராவதிக்கு தாங்கள் 3 பேரும் தனித்தனியாக மணமகனை நிச்சயித்த தகவலை பரிமாறிக்கொண்டனர். ஒரே நாளில் 3 மணமகன்களை சந்திராவதிக்கு திருமணம் செய்ய நிச்சயித்து விட்டது அவர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த 3 பேரில் யாருக்கு சந்திராவதியை கொடுப்பது என்று தெரியாமல் தடுமாறினர். திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட நாள் வந்தது. ஒரே நேரத்தில் தவசீலன், சூரன், ஞானி ஆகிய மூவரும் அரிசுவாமி வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். 3 இளைஞர்களுமே சந்திராவதியை தங்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வாதாடினார்கள். அவர்களின் வாய் சச்சரவு முற்றி கை கலக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. அரிசுவாமிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அரிசுவாமிக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. சண்டை போட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்தி, இளைஞர்களை, சந்திராவதியை மணப்பதற்கு நீங்கள் மூவருமே நல்ல தகுதியுடையவர்கள் என்பதில் சற்றும் ஐயமில்லை. மணமகனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் நானும் என் மனைவியும் மகனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்தால் இந்த பிரச்சனையே தோன்றி இருக்காது. இப்போது தெரிந்தோ தெரியாமலோ இந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இந்த பிரச்சனை தீர்வதற்கு எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. நான் சந்திராவதியை இங்கு அழைத்து வருகிறேன். அவளாக யாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாளோ அவரை மணந்து கொள்ளட்டும். மற்றவர்கள் ஒதுங்கி விடுங்கள் என்றார். அவர் சொன்ன ஏற்பாட்டுக்கு இளைஞர்கள் ஒப்புக்கொண்டார்கள். சந்திராவதியின் அன்னை மகளை அழைத்து வருவதாக கூறி வீட்டுக்குள் சென்றார். நீண்ட நேரமாகியும் அவளை காணவில்லை. அப்போது வீட்டுக்குள் இருந்து அலறி அடித்து கொண்டு சந்திராவதியின் தாய் வந்தாள். வீட்டுக்குள் சந்திராவதியை காணவில்லை. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். அவள் இருப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லை. அவளுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே என்று கூறி பெருங்குரலிட்டு அழத் தொடங்கி விட்டாள்.
அந்த சூழ்நிலையே ஒரே பரபரப்பும் குழப்பமும் நிறைந்ததாகிவிட்டது. ஞானி என்ற இளைஞர் முன்னால் வந்து எல்லோரையும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யாரும் கவலையோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்னுடைய திரிகால ஞான சாஸ்திர அடிப்படையில் சந்திராவதிக்கு என்ன ஆயிற்று, அவள் எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து கூற முடியும் என்று சொல்லிவிட்டு தனது திரிகால சாஸ்திர முறைப்படி கணித்து பார்த்தால், சந்திராவதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். தூமராட்சன் என்ற ஒரு அசுரன் சந்திராவதியை தூக்கி கொண்டு போய் விந்திய மலை காட்டில் உள்ள தன் இருப்பிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று ஞானி கூறினார். அரிசுவாமி கலவரம் அடைந்தவராக, என் மகள் அவ்வளவு தூரத்துக்கு கடத்தி செல்லப்பட்டு விட்டாலே, அவளை எவ்வாறு மீட்க முடியும் என்று கவலையோடு சொல்லிக் கொண்டார். தவசீலன் அரிசுவாமியை நோக்கி, கவலைப்படாதீர்கள், சந்திராவதியை சுலபமாக மீட்டு விடலாம் என்று கூறிவிட்டு அவசரமாக பறக்கும் இயந்திரம் ஒன்றை தயார் செய்தார். சூரன் தன்னுடைய போர்க்கருவிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். தவசீலனும் சூரனும் இயந்திரத்தில் அமர அது மேலே எழும்பி ஆகாய மார்க்கமாக பறக்கத் துவங்கியது. அவர்கள் இருவரும் விந்திய மலை காட்டில் உள்ள தூமராட்சன் மறைவிடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்களை கண்டதும் தூமராட்சன் ஒரு பெரிய சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு பயங்கரமான கர்ஜனை செய்தவாறு ஓடி வந்தார். சூரன் அந்த அசுரனை எதிர்த்து நின்றார். இருவருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. கடைசியில் சூரன் அரசனுடைய தலையை கொய்து கீழே வீழ்த்திவிட்டார். தவசீலனும் சூரனும் ராட்சசனின் மறைவிடத்துக்குள் புகுந்து சந்திராவதியை சிறை மீட்டனர். அவர்கள் மூவரும் இயந்திரத்தில் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து அரிசுவாமி வீட்டு அருகே வந்து இறங்கினர். தங்களுடைய மகள் உயிரோடு மீண்டு வந்ததை கண்டு அரிசுவாமியின் குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் சந்திராவதியின் திருமண பிரச்சனையை புதிய கோணத்தில் சிக்கலடைய துவங்கியது. காணாமல் போன சந்திராவதி எங்கிருந்தாள் என்பதை நான் கண்டுபிடித்து சொல்லாமல் இருந்தால் அவளை யாராலும் மீட்டு வந்திருக்க முடியாது. ஆகவே மணற்பதற்கான தகுதியுடையவன் நான் தான் என்று ஞானி உரிமை கோரினார். சூரனோ என் உயிரை பொருட்டாக மதிக்காமல் பயங்கர சக்தி படைத்த ராட்சசனுடன் போராடி அவரை நான் கொல்லாமல் இருந்திருந்தால் சந்திராவதி வீடு வந்து சேர்ந்திருக்கவே முடியாது. ஆகவே அவளை மணப்பதற்கு தகுதி எனக்கே இருக்கிறது என்று வாதாடினார். ஞானி சந்திராவதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்கலாம். சூரன் ராட்சசனுடன் போராடி அவரை கொன்று சந்திராவதியை மீட்டிருக்கலாம். ஆனால் பல காத தூரத்துக்கு அப்பால் சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைவதற்கு உதவியது நான் அல்லவா? நான் சூரனை எனது விமானத்தில் அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் ராட்சசனுடன் போராடி அவரை எவ்வாறு கொன்றிருக்க முடியும்? மீட்கப்பட்ட சந்திராவதியை நான் திரும்பி அழைத்து வர உதவாமல் இருந்திருந்தால் அவள் எப்படி இங்கே வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று தவசீலன் உரிமை பிரச்சனையை எழுப்பினார். அரிசுவாமி குடும்பத்தினருக்கு மூவர் சொல்வதும் நியாயமாகப்பட்டது. அவர்களில் யாரை மணமகனாக தேர்ந்தெடுப்பது என்றே விளங்காமல் இருந்தது. இவ்வளவு நேரமாக இந்த கதையை கூறி வந்த வேதாளம் விக்ரமாதித்யரை நோக்கி, மாண்பு மிகுந்த விக்ரமாதித்ய மன்னரே, அந்த 3 இளைஞர்களில் சந்திராவதியை மணந்து கொள்ளும் தகுதி நியாயமாக யாருக்கு இருக்கிறது என்று நீதான் கூற வேண்டும். சரியான விடை அளிக்க தவறினால் உமது தலை வெடித்துவிடும் என்று கூறியது. விக்ரமாதித்யன் தன்னுடைய மௌனத்தை கலைத்து, வேதாளமே, ஞானியும் தவசீலனும் செய்த உதவிகள் சந்திராவதிக்கு சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள்தான். சூரனோ தனது உயிரையே பணயம் வைத்து ராட்சசனுடன் போராடி சந்திராவதியை மீட்டார். எப்போதும் காதலுக்கும் வீரத்துக்கும் தான் நெருக்கமான தொடர்பு உண்டு. ஆகவே சூரனே சந்திராவதியை மணக்க தகுதியுடையவர் ஆவார் என கூறினார். விக்ரமாதித்யருடைய சரியான பதிலினால் அவருடைய மௌனம் கலைவே வேதாளம் விக்ரமாதித்யரிடமிருந்து விடுபட்டு மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.